ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சவிதா ஹாஸ்பிட்டல் தாங்க. வேலப்பஞ்சாவடிக்கு போகிற வழியில் இருக்குதுல கோவில் நினச்சேங்க நான். அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலு ஃபுல்லாக சாமி சிலைங்க. ஹாஸ்பிட்டல் டோட்டலாக மாற்றிட்டு கோவிலாகவே ஆக்கிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கோவிலில் கூட இவ்வளோ சிலை இருக்காது, குட்டி குட்டி சிலை அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டலும் உள்ளே சூப்பராக இருக்குது. அப்புறம் நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு வந்தோம், வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு. இன்றைக்கி புதன்கிழமை இல்லையா, கூட்டமும் கம்மியாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் கூட்டமும் நார்மலாக தான் இருந்துச்சு, விலையும் பரவாயில்லைங்க. நமக்கு உள்ளே போகும்போது பாருங்கள், மீன் நிறைய பேர் வாங்கி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த செவரெல்லாம் அழகாக ட்ராயிங் வந்துச்சு, நாங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தேன் நான் வானகரம் மார்க்கெட்டுக்கு. அப்போது சண்டே சரியான கூட்டமாக இருந்துச்சு, விலையும் அதிகமாக இருந்துச்சு. இப்போது விலை கம்மி தான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ராயிங்லாம் வரைஞ்சி திருவள்ளுவர் சிலை பாருங்கங்க, கன்னியாகுமரி அப்படியே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. உள்ளே போகும்போது மீன் மார்க்கெட் மாதிரியே இல்லை, அழகாக சைட்லலாம் படம்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இப்போ மார்க்கெட்டு உள்ளே போகலாமா? இது மார்க்கெட்டுடைய மொத்த டோட்டலும் அப்படியே மார்க்கெட்டு உள்ளே போகலாமா? மீன் பாருங்கள், எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வாங்குகிற மீனை விட இன்றைக்கி வாங்குகிற மீன் தான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. விலையும் ரொம்ப கம்மி, சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் போயிட்டு வந்து தான் மீன் வாங்கலான்னு முடிவு பண்ணோம். அண்ணா எவ்வளோண்ணா இது? என்ன மீன்? ஒரு வழியாக மீன் வாங்கியாச்சுங்க. இந்த ஷீலா மீனும் சாலா மீனும் வாங்கினேன். இப்போது வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.